திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைத்து தர திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வஞ்சியோடைப்பட்டி கிராமத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைத்து தருவதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அதிகாரிகள் சாலை அமைக்க முயன்றுள்ளனர். இதுகுறித்து முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டதற்கு அவர் தனது பதவிக்காலம் முடிந்துவிட்டது என அலட்சியத்துடன் கூறியுள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் திமுகவினர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். முறைப்படி அளந்தபடி எனக்கு ரோடை போட்டு கொடுக்கணும். ஆனால் எனக்கு ரோடு முக்கியம் வேணும். இப்போ போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது, பிள்ளைங்க போக முடியல, வர முடியல, ஸ்கூல் வேனே அந்த பக்கம் திரும்ப முடிய மாட்டுது. ஒரு அவசர ஆத்திரம் ஒரு ஆம்புலன்ஸ் போகணுன்னாலும் கூட போக முடியல. இப்போ இங்கிட்ட எதுவுமே பண்ண முடியல. இங்கே ஒரு 2 வீடு மட்டும்தான் அப்படி இருக்குது. மற்ற எல்லாம் அங்கிட்டு போகிறவங்க வரவங்க ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஊருக்குள்ளே இந்த பக்கமும் வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சர்வே பண்ண அன்னைக்கு இந்த ரோடு தான் தொழில் ரோடு, எல்லாத்துக்கும் இது பாதிக்கப்பட்ட ரோடு அப்படின்றக்கப்ப அவர் இப்போ நேற்று எதுவுமே பண்ணாமல் ரோடை மட்டும் மட்டப்படுத்தி விட்டு போயிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊதிய உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தளவாய்புரத்தில் பருத்தி சேலை உற்பத்தி செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு 5% கூலி உயர்வு வழங்க தொழிலாளர்கள் பத்ரகாளியம்மன் துணி உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கூலி உயர்வு வழங்காத விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து ஏஐடியூசி மற்றும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது.